நம்ம இன்னைக்கு சோயா மிளகு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி சாதம் வெரைட்டி கூட வச்சு சாப்பிடுறதுக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிடுறதுக்கும் பக்காவான காம்பினேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சூடுபடுத்திக்கோங்க. அதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி லேசா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது கூட சோயா சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். நீங்க எந்த சைஸ்ல இருக்கக்கூடிய சோயா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடி சைஸ்ல இருக்கும் அதுவும் யூஸ் பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை தண்ணியில இருந்து வடிச்சிட்டு வெளியில எடுத்துடலாம். இப்ப பாருங்க 5 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு. சோயா நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு. இப்ப இதை தண்ணியில இருந்து வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப பிழிஞ்சு எடுக்க முடியாது. இப்ப பாருங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும், இந்த சோயா உறிஞ்சி வச்சிருக்கோம். அதை நம்ம பிழிஞ்சிட்டு இந்த சோயாவை தனியா வைக்கணும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. அதே சமயத்துல சோயா உடைஞ்சிடக்கூடாது. இப்ப பிழிஞ்சாச்சு. இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். எல்லா சோயாவும் பிழிஞ்சாச்சு. அடுத்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2-3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதெல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. சேர்த்துட்டு இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சிட்டு இது ஒரு ஓரமா வச்சிருங்க. அடுத்து ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷா இடிச்சிட்டு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வெந்துட்டு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு தொக்கு பதத்துக்கு ரெடி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு வச்சிருக்கோம்ல சோயா, அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த கிரேவியோட சேர்த்து வெந்து வரணும். அப்பதான் இதோடைய மசாலாலாம் அந்த சோயால நல்லா இறங்கிட்டு டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா இது போல மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம வறுவல் தான் பண்றோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே நிறைய உப்பு சேர்த்திருக்கோம், அதனால அதுவே கரெக்டா இருக்கும். சோ நான் சேர்க்கல. நீங்க செய்யும் போது செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓபன் பண்ணிட்டு ஃபைனலா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சோயா மிளகு வறுவல் சூப்பரா தயாராயிருச்சு. கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க, அப்ப கரெக்டா வந்துடும். நீங்களே பாருங்க கலர்ஃபுல்லா நல்ல கமகமான தயாராயிருக்கு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.